ஒரு திருமண வாழ்க்கை வெற்றி பெற இருவர் தேவை. ஆனால் அது தோல்வியுற ஒருவர் போதும். 100 ஆண்கள் சேர்ந்து ஒரு நல்ல வீட்டை கட்டலாம். ஆனால் ஒரே ஒரு மனைவியால் தான் நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். இதைத்தான் கண்ணதாசன் அழகாக கூறுவான். மனைவியினுடைய பெருமையை கூறும்போது, தை மாத மேகமென தவழ்ந்தாடும் பூங்கொடியே, கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் ஊறுதடி. நடுவிலே நிறைய கருத்துக்கள் சொல்லுவான். முடிக்கும்போது, மனைவி உன்னை படைக்காமல் போயிருந்தால் சாவைத்தான் இளமையிலே சந்திக்க வேண்டுமடி என்று முடிப்பான். ஒரு முறை கண்ணதாசனிடம் சென்று, மனைவிக்கும் வேறு பெண்ணுக்கும் அல்லது தாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டார்கள். உடனே பாடினான். மஞ்சள் நதிமுகம் அஞ்சிச் சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தாள், தனதோர் நெஞ்சை திறந்து வைத்தாள், அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையைப் போல் குதித்தாள், சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள், கட்டி கிடந்திரு கன்னம் வருடிய கைகளை பாராட்டி, எனதிரு கண்களை சீராட்டி, உயர் கட்டில் எழுப்பிய ஓசையில் தாலாட்டி, அணைத்தாள் கட்டிய பெண்டாட்டிமா, சாய்ந்து 2 உளம் பாய்ந்து துடிக்கையில் தாலியை சாட்சி வைத்தாள், உனக்கே ஆலிலை காட்சி என்றாள். விரசமே இல்லாமல் அழகான தமிழிலே சொல்லுவான். அடுத்து வேசியரை பற்றி கூறுகின்றான். காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன், அவரையும் பூஜையரை சேர்த்தேன், அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்திடும் தந்திரமும் கண்டேன், பொய்மை மந்திரமும் கேட்டேன்னு சொல்லிட்டுங்க மனைவியை சொல்கிறான் பாருங்க, எதிராக உயர்ந்ததுன்னு. எத்தனை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னு முடிப்பான். இப்போது நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, மனைவி அழகாக இல்லை என்று சொல்லுகின்ற ஆண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை என்பதை நீங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த கணவன் மனைவி உறவுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக பாரதி செல்லம்மாள் இருவருடைய உறவை கூறுவதுண்டு. காரணம் என்னவென்றால், ஒரு முறை வீட்டிலே சமைப்பதற்கு அரிசி இல்லாததனால் பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பக்கத்து வீட்டிலே போய் அரிசி கொஞ்சம் கடன் வாங்கி கொண்டு வந்து வைத்துவிட்டு உலை வைப்பதற்காக அடுப்படிக்கு போகின்றார். அடுப்படியிலிருந்து திரும்பி வரும்போது பாரதி அந்த அரிசியெல்லாம் எடுத்து அங்கு இருந்த காக்கை குருவிகளுக்கு போட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிக்கொண்டிருக்கின்றான். இதை பார்த்த செல்லம்மாள் எவ்வளவு நொந்து போயிருப்பார் பாருங்கள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அப்படியே சென்று விட்டார். இந்த செல்லம்மாளினுடைய அமைதிதான் இந்த பாரதியை ஒரு மேதையாகவும் நமக்கு முன்னால் காட்டியது என்றால் அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இதைவிட ஒரு அருமையான உதாரணம் வள்ளுவன் வாசுகி உறவு. ஒவ்வொரு முறை உணவு படைக்கும் போதும் உணவருந்துவதற்காக உட்காருகின்ற வள்ளுவன் ஒரு ஊசியையும் கொட்டாங்குச்சியிலே சிறிது தண்ணீரையும் பக்கத்தில் வைத்து கொண்டு உட்காருவதை வழக்கமாக வைத்திருந்தார் திருவள்ளுவர் உணவருந்தும்போது. மரணப்படுக்கையிலே இருக்கின்ற நேரத்திலே வாசுகி திருவள்ளுவரிடத்திலே பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். மனைவி இறக்கப் போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார். எனக்கு ஒரு சந்தேகம் என்று கூறிய வாசுகி, உணவு படைக்கும்போது ஏன் அவ்வாறு வைத்திருந்தீர்கள் என்று கேட்க, பெண்ணே, நீ எனக்கு உணவு படைக்கும்போது கீழே அரிசி சோறு தவறி விழுந்தால் அதை ஊசியால் குத்தி அந்த நீரிலே நினைத்து கழுவிவிட்டு மற்ற உணவோடு சேர்த்து சாப்பிடுவதற்காக நான் அதை வைத்திருந்தேன். ஆனால் இதுவரை ஒரு உணவு கூட, ஒரு அரிசி கூட, ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை. அந்த ஒரே காரணத்தினாலே அதனுடைய பயன்பாடு என்ன என்று கூட உனக்கு தெரியாமல் போய்விட்டது. எவ்வளவு நல்ல மனைவி பார் நீ.
என்று கூறுகின்றான். கூறி கண் கலங்குகின்றான். மனைவி இறந்து விடுகின்றாள். உலகத்துக்கே அறிவுரை சொன்ன வள்ளுவன், ஈரடியிலே உலகை ஆண்ட வள்ளுவன், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு என்று கூறியவன், நேற்று இருப்பவன் இன்று இல்லை என்று மரணத்தை பற்றி பெருமையாகவே பேசி நமக்கு புரிய வைத்த வள்ளுவன், தன்னுடைய மனைவி இறக்கும்போது நண்பர்களே 2 வரிக்குள் மனைவியினுடைய செய்கைகளை அவனால் அடக்க முடியவில்லை. 4 வரிகள் எழுதினான். என்ன எழுதினான் தெரியுமா? அடியிற்கினியாளே, அன்புடையாளே, அடிசொல் தவறாத பாவாய், அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய், இனிதாய் என் உறங்கும் என் கண் இரவு என்று முடிப்பான். இதனுடைய பொருள் என்னவென்றால், அன்பிற்கினிய மனைவியே, கால்களை தடவி கொடுத்து என்னை தூங்க வைத்து பின் தூங்கி முன்னெழுகின்ற பேதையே, எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் வாழ்நாள் பூராவும் எழுந்து தியாகச் சுடராக வாழ்ந்தவளே, இனிமேல் இனிதாய் என் உறங்கும் என் கண் இரவும், இனிமையான உறக்கத்தை நான் எப்படி ஆட்கொள்ள முடியும்? என்னை இப்படி விட்டுவிட்டு போய்விட்டாயே என்று கலங்குவான். யார்? உலக பொதுமுறையை கொடுத்து திருவள்ளுவன். இதுதான் மனைவியினுடைய உறவு நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே சொல்கின்றேனே. நான் ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை அதிகாரி. 35 ஆண்டு காலமாக காவல்துறையில் பணிபுரிந்தவன். என்னுடைய நேரத்தில் பெரும்பான்மையான நேரத்தை என்னுடைய பணி, காக்கி உடை அணிந்த அந்த பணி எடுத்துக்கொள்ளும். அதையும் மீறி என்னுடைய பிள்ளைகள் இன்று மருத்துவராக வளர்ந்து, ஒழுக்கமுள்ளவர்களாக உயர்ந்து, கிராமத்திலே சேவை செய்கின்ற மனித நேயமுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க முடிந்திருக்கிறது என்றால், அத்துணை பெருமையும் என்னுடைய மனைவியையே சாரும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன். ஒரு குடும்பம் உயர வேண்டுமென்றால் கோவிலாக உயர்ந்து நிற்கின்ற, அமைதியையும் பொறுமையும் தன்னகத்தே அடக்கி இருக்கின்ற ஒரு மனைவிதான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். ஒரு ஆண் உண்மையான ஆண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு மனைவிக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல நண்பர்களே. அவளை கடைசி வரை குழந்தையைப் போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை நாம் உணரும்போது குடும்பம் சிறக்கும். அதனால்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறி சென்றார்கள். மனைவியினுடைய அருமை பெருமைகளை நாமும் உணர்வோம், நல்லபடியாக வாழ்வோம். ஒரு மனைவி மகிழ்ச்சி அடைவது எந்த நேரத்தில் என்றால், நாம் நகையையோ பணத்தையோ கொடுக்கும்போது அல்ல, மற்றவர்களுக்கு முன்னால் அவளுக்கு உரிய மரியாதையை கொடுக்கும்போது மட்டும்தான் அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.